அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய தீரி கடுகமும் என் பொருளும் செய்யுள் எண் 3. கல்லார்க்கு இனனா ஒழுகலும் காழ் கொண்ட இல்லாளை கோளால் புடைத்தலும் இல்லம் சிறியாரை கொண்டு புகழும் இம்மூன்றும் அறியாமையான் வரும் கேடு. கல்லார்க்கு இன்னா ஒழுகல். சில நீங்க கூகுள் சர்ச் பண்ணீங்கன்னா சில செய்யுள்ல இன்னா என்று வருகிறது. இது இனனா என்பதுதான் சரியான சொல்லாக இருக்க முடியும். ஏனால் கல்வி கற்ற முட்டாள்களுக்கு நீங்கள் ஏமாற்றி அவர்களுக்கு ஒரு கெடுதல் செய்தால் என்று நாம் இதுக்கு பொருள் கொண்டால் கடைசியாக வரக்கூடிய இந்த அறியாமையான் வரும் கேடு என்பது அது பொருள் ஒத்து வரல. அவன் அறிவுள்ளதால் தான் அந்த முட்டாள்களுக்கு கேடு செய்கிறான். அதனால அறியாமையால் வரும் கேடு என்று எடுத்துக்கொள்ள முடியாது. அதனால் கல்லார்க்கு இனனா ஒழுகல் என்பதுதான் சரி. இனனாய் என்றால் அவனுடைய இனத்தைச் சேர்ந்தவனாய், அவனுக்கு உறவினராய் நண்பனாய் நீ ஒழுகி வாழ்ந்தால் ஒரு நேரத்தில் இருக்கலாம். தொடர்ந்து அதையே நீ பண்ணிக்கிட்டு இருந்த அப்படின்னா கல்லாதவர்களே யாருன்னா படிக்காத முட்டாள்னு சொல்றது என்னன்னா, படிப்பறிவு மட்டும் இல்லைங்க, பட்டறிவும் கிடையாது, சொந்தறிவும் கிடையாது, சுயறிவும் கிடையாது, சுய புத்தியும் கிடையாது, சொல் புத்தியும் கிடையாது. இப்படிப்பட்டவர்கள் தான் கல்லார். இவர்களுக்கு நாம் போய் சுற்றமும் உற்றமும் உறவினருமாக நண்பருமாக நாம் ஒழுகி நின்றால், தொடர்ந்து பின்பற்றி அவர்களை வைத்துக் கொண்டு நடந்தால் நமக்கு நிறைய கெடுதல்கள் வரும். அதில் மாற்று கருத்து இல்லை. இரண்டாவது கடுகம் என்னன்னா, காழ் கொண்ட இல்லாள்ங்கிறார். காழ் கொண்ட என்றால் மிக உறுதியாக நிற்கும், கற்பில் உறுதியாக நிற்கும், இல்லற வாழ்வில் உறுதியாக நிற்கும், தன் கணவன் மேல் உள்ள அன்பை, பண்பை, காதலை, பக்தியை உறுதியாக பிடித்துக் கொண்டு வாழக்கூடிய அந்த மனைவியை நீ கோலால் நெய்ய புடைத்தால், குச்சியில் எடுத்து அடி பின்னுன அப்படின்னா, புத்தி கெட்ட மனிதன், கெட்ட புத்தி உள்ள மனிதன், சிறிய புத்தி உள்ள மனிதன், அவனை நீ வீட்டுக்குள்ள கொண்டு வந்து சேர்த்துற. பல வேளைகள் பாத்தீங்கன்னா நண்பனா சில பேர் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு போய் அந்த குடும்பத்தையே ரெண்டா பிடிச்சிருவானுங்க. இப்படி பல குடும்பங்கள் நடந்திருக்குது. அப்படிப்பட்ட கெட்ட புத்தி உள்ள ஒருத்தனை நீ நண்பன் சொல்லி உன் வீட்டுக்குள்ள கொண்டு வந்து சேர்த்த அப்படின்னா, இந்த மூன்றும் உனக்கு அறிவில்லாதால் நீ செய்யற செயல், அதனால உனக்கு கெடுதல்கள் வந்தே தீரும் அப்படின்னு நல்லா அதனால சொல்றாரு. அப்ப நீ என்ன பண்ணணும்? கல்லாருக்கு இன்னனா ஒழுகக்கூடாது, மனைவிய கோளால் புடைக்க கூடாது, சின்ன புத்தி உள்ளவங்களை வீட்டுக்குள்ள சேர்க்கக்கூடாது. இது மூணு நம்ம பண்ணிட்டோம்னா நம்ம அறிவு சிறந்தவர்கள், நமக்கு கெடுதல் வராது. இது மூணும் பண்ணோம்னா நம்ம அறிவில்லாத முட்டாள்கள், நிச்சயமாக கெடுதல் வரும் என்று நல்லா அதனால் சொல்றாரு. இதை மூன்றும் கடைபிடித்தால் திரிகடம் நாம் குடிச்சது மாதிரி நமக்கு ஒரு மன உந்து சக்தி கிடைக்கும் அல்லவா, நோய் எதிர்ப்பு சக்தி நமக்குள்ள உருவாகும் அல்லவா, அதை தங்க திரிகடம் சொல்லுது. நாள் சிறக்க நற்றமை வாழ்த்துகள். மருத்துவர் ராம செல்வரங்கம், ரிஷினை திரளை, அப்படியே கிடமை, சேலம், கள்ளக்குறிச்சி, அரூர், ஈரோடு, கடற்பாளையம், நாளோடு நன்றி. டாக்டர் செல்வரங்கம் குரல் யூடியூப் சேனலை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.